ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை ஒட்டுமொத்த இந்தியாவையுமே உலுக்குன ஒரு சம்பவம். உலகத்தையே இந்தியா பக்கம் திரும்பி பார்க்க வச்ச ஒரு பயங்கரம்னே சொல்லலாம். இந்த வீடியோவை குழந்தைங்களோ இதயம் பலவீனமானவர்களோ தயவு செஞ்சு பார்க்காதீங்க. ஏன்னா இது உங்களோட தூக்கத்தை மட்டும் இல்லை, உங்கள் இதயத்தையே ஒரு நிமிஷம் நிறுத்தி வைக்க போகுது. இது 100% உண்மை சம்பவங்களோட நீங்க இதுவரைக்கும் பார்த்துறாத எந்த ஒரு ஹாரர் சைக்கோ த்ரில்லர் சினிமாவையும் விட பயங்கரமானது. உத்தரப்பிரதேச மாநிலத்தோட நொய்டால இருக்கிற நிதாரிங்கிற ஒரு அமைதியான சாதாரணமான ஒரு கிராமம். அங்க மொனிந்தர் சிங் பேந்தர் அப்படின்னு ஜார்க்கண்டை சேர்ந்த ஒரு பிசினஸ்மேனுக்கு சொந்தமான D5 ஒரு பங்களா ஒன்று இருக்கு. இது சாதாரணமான பங்களா தான், ஆனா அந்த பங்களாவோட பேக்யார்டில் இருக்கிற ட்ரைனேஜ் சாதாரணமானது கிடையாது. ஏன்னா அது ட்ரைனேஜ் கிடையாது, நரகத்தோட வாசல். 30க்கும் மேற்பட்ட உயிர்கள், சிரிச்சு விளையாடிக்கிட்டு இருந்த சின்ன குழந்தைங்க, பல கனவுகளோட வாழ்ந்த வயசு பொண்ணுங்கன்னு பல பேரோட உயிர்களை கொடூரமான முறையில் பறித்து அவங்களோட உடல்களை வெட்டி பாலித்தீன் பேக்கில் அடைச்சி அந்த சாக்கடையில் புதைக்கப்பட்டிருந்தாங்க. இந்த மனசாட்சியே இல்லாத கொலைகளில் முதல் முகமாக பார்க்கப்பட்டது அந்த வீட்டோட வேலைக்காரன் சுரீந்தர் கோலி. அப்படின்னா அந்த பங்களாவோட ஓனர் மொனிந்தர் சிங் பேந்தர். இந்த கிரைமில் அவரோட ரோல் என்ன? அவருக்கும் இந்த கிரைமில் பங்கு இருக்கா, இல்லை அவருமே ஒரு விக்டிமா? இப்படி பல கேள்விகள் இருக்கு. ஆரம்பத்தில் போலீஸ் இதை கொஞ்சம் கூட கண்ணை திறந்து பார்க்காம ரொம்பவே அலட்சியமாக இருந்தது தான் உண்மை. அதுக்கப்புறமா சிபிஐ களத்தில் இறங்கினதுக்கு அப்புறமா தான் பல உண்மைகள் சுட சுட வெளியே வர ஆரம்பிச்சது. சுரீந்தர் கோலிக்கு தூக்கு கயிறையும் மொனிந்தர் சிங் பேந்தருக்கு ஆயுள் தண்டனையும் கிடைக்க காரணமே சிபிஐயோட அந்த தீவிரமான விசாரணை தான். இந்த ஸ்டோரியில ஹாரர், சஸ்பென்ஸ், பெட்ராயல், ஜஸ்டிஸோட விக்டரின்னு எல்லாமே இருக்கு. ரெடியா இருங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் நிதாரி கொலை வழக்கை தான் அன்கவர் பண்ண போறோம். வணக்கம், நான் உங்க விஜய். வெல்கம் டு விஜய் அன்கவர்டு. சுரீந்தர் கோலி இவன் 1970 உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற அல்மோரான்ற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவன் தான். ஃபேமிலி ரொம்பவே கஷ்டப்படுற லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஸ்கூல் படிப்பை கூட அவன் ஃபுல்லாக முடிக்கவே இல்லை. ஸ்கூலை பாதியிலே ட்ராப் அவுட் பண்ணிட்டு கசாப்பு கடையில் அவன் அப்பா கூட சேர்ந்து கறி வெட்டுற வேலை பார்க்க ஆரம்பித்தான். இந்த ஸ்கில்லை தான் பின்னாடி அத்தனை கொலைகளை செய்கிறதுக்கும் அவன் யூஸ் பண்ணான். அதுக்கப்புறம் 2004 தான் ஜார்க்கண்டை சேர்ந்த மொனிந்தர் சிங் பேந்தர் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு சொந்தமான நொய்டாவில் இருக்கிற D5 பங்களால சமையல்காரனா வேலைக்கு சேர்ந்தான். சுரீந்தர் D5ல வேலை பார்க்க ஆரம்பிச்சப்போ பேந்தரோட ஆடம்பரமான வாழ்க்கையை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டிருக்கான். அது மட்டும் இல்லாமல் பேந்தர் பல தடவை கால் கேர்ள்ஸ்லாம் அங்கே கூட்டிட்டு வந்ததா சில ரூமர்ஸ் இருக்கு. மொனிந்தர் சிங் பேந்தர் அந்த கால் கேர்ள்ஸோட சந்தோஷமா இருக்கிறத நேரடியாக பார்த்த சுரீந்தருக்கு தானும் இதையெல்லாம் அனுபவிக்கணும்னு ஆசை வருது. சுரீந்தரோட ஏழ்மையான பேக்ரவுண்டும் ஐசோலேட்டட் பர்சனாலிட்டியும் படிப்பறிவு இல்லாததும் இந்த மாதிரி தவறான எண்ணங்கள் வர்றதுக்கு ஒரு காரணமா இருக்கு. தனக்கான வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருந்த சுரீந்தருக்கு அடிக்கடி பேந்தர் பிசினஸ் விஷயமா வெளிநாடு போறதுனால அந்த பங்களாவோட ஃபுல் ஆக்சஸும் கிடைச்சது பயங்கரமான சுதந்திரத்தை கொடுக்குது. நிதாரியோட ஸ்ட்ரீட்ல ஒரு வேட்டையாடுற மாதிரி உலாவ ஆரம்பிச்சான். அவன் முக்கியமா வயசு பொண்ணுங்களையும் குழந்தைங்களையும் மட்டுமே தான் டார்கெட் பண்ணான். நல்ல ஜாப் வாங்கி தரேன், கால்கள் ஒர்க்கு, வீட்டு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி அவங்களை அந்த D5 பங்களாவுக்கு வர வச்சான். கஷ்டப்படுற குடும்பத்திலிருந்து வர குழந்தைங்க கிட்டையுமே சாக்லேட் வாங்கி தரேன், பிஸ்கட் வாங்கி தரேன், காசு தரேன்னு சொல்லி ஆசையை காட்டுவான். D5 பங்களாவோட ஓனர் உங்ககிட்ட பேசணும், நல்ல சேலரி, இப்படியெல்லாம் சொல்லி அவங்களோட ட்ரஸ்ட்டை ஏர்ன் பண்ணுவான். விக்டிம்ஸுமே இவனோட ஏமாத்து வார்த்தைகளை நம்பி அந்த கேட்டுக்குள்ள வந்ததுமே சுரீந்தர் தனியா இருக்கிற ஒரு ரூமுக்குள்ள அவங்கள கூட்டிட்டு போய் அவங்களோட தப்பா நடந்துகிட்டு அதுக்கப்புறமா அவங்கள அடிச்சே கொண்டுடுவான். அதுக்கப்புறமா கத்தியாலையும் ரம்பத்தாலையும் அவங்களோட உடல்களை வெட்டி ஒரு பாலித்தீன் பேக்ல கட்டி பேக்யார்டில் இருக்கிற ட்ரைனேஜில் டம்ப் பண்ணிடுவான். சின்ன குழந்தைங்களையும் வயசு பொண்ணுங்களையும் இவ்வளவு கொடூரமாக கொள்ற ஒரு கொலகாரனா மாறினா சுரீந்தர். ஆனால் இதில் கொடுமை என்ன தெரியுமா? இவனுக்குமே கல்யாணமாகி 2 குழந்தைங்க இருக்காங்க. அப்படி இருந்தும் இப்படியெல்லாம் செய்யறதுக்கு அவனுக்கு எப்படி தான் மனசு வந்ததுன்னே தெரியல. ஆனால் சுரீந்தர் இது எல்லாம் தனியாக தான் பண்ணேன்னு சொன்னாலும் D5 பங்களாவோட ஓனர் பேந்தரோட ரோல் ஒரு மிஸ்ட்ரியாவே தான் இருந்தது. சுரீந்தர் பேந்தரை ப்ரொடெக்ட் பண்ண முயற்சி பண்ணிட்டே இருந்தான். ஆனால் சிபிஐயோட எவிடன்ஸ் அந்த பங்களாவோட உண்மையான முகத்தை ரிவீல் பண்ண ஆரம்பிச்சது. அவனுக்கு இந்த கிரைம்ல என்ன பங்கு இருக்கு? இதுக்கெல்லாம் முன்னாடி இந்த கேஸ் எப்படி வெளியே வந்துச்சுங்கிறத பார்க்கணும். நிதாரி இது பல ஊர்களில் இருந்தும் பல மாநிலத்திலிருந்தும் தினக்கூலி வேலைக்காக வந்த கஷ்டப்படுற மக்கள் வாழ்கிற ஒரு அமைதியான சின்ன கிராமம். ஆனால் 2005 இந்த ஊரையே ஒரு கருமேகம் சூழ ஆரம்பிச்சது. ரொம்பவே கஷ்டப்படுற குடும்பத்திலிருந்து குழந்தைங்களும் வயசு பொண்ணுங்களும் மிஸ்டீரியஸாக காணாமல் போக ஆரம்பித்தாங்க. 2005 2006 30க்கும் மேற்பட்ட மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸ் நிதாரி போலீஸ் ஸ்டேஷனில் ரெஜிஸ்டர் ஆச்சு. அங்கே வாழ்கிற மக்களோட ஒவ்வொருத்தர் வீட்லேயும் பயம். என் குழந்தைங்க எங்கே போனாங்க, இன்னைக்கு யாரு காணாமல் போவாங்களோன்னு அத்தனை பேரும் பயந்துட்டு இருந்தாங்க. ஒரு சிலர் எங்களோட பசங்களை அந்த D5 பங்களா கிட்ட தான் கடைசியாக பார்த்துருக்காங்கன்னு சொன்னாலுமே போலீஸ் இவங்கெல்லாம் வெளியூர்ல இருந்து பிழைக்க வந்த மக்களுங்கிறதுனால இவங்களோட கம்ப்ளைண்ட்ஸை சீரியஸாக எடுத்துக்காம கிட்னாப்பிங்காக தான் இருக்குன்னு சொல்லி அதை
இக்னோர் பண்ணாங்க. போலீஸ் எந்த விதமான ஆக்ஷனுமே எடுக்காததுனால நிதாரி கிராமத்தில் வாழ்ற மக்கள்லாம் தங்களோட வலியை வெளியே சொல்றதுக்காக போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க. போலீஸோட நெக்லிஜென்ஸையும் கொஸ்டின் பண்ணாங்க. அங்க இருக்கிற லோக்கல்ஸ் எல்லாருமே அந்த D5 பங்களாவை தான் பாயிண்ட் அவுட் பண்ணி அங்க ஏதோ ராங்கா நடக்குதுன்னு சொன்னாங்க. ஆனா போலீஸ் அப்பவுமே சீரியஸா எடுத்துக்காம எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காம சைலண்டாவே தான் இருந்தது. ஆனா அதே டைம்ல சுரேந்தர் அந்த D5 பங்களால அவனோட கிரைமை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தான். விக்டிம்ஸ் அந்த பங்களாவுக்கு வர வச்சு அவங்களோட பாடிஸை ட்ரைனேஜில் டம்ப் பண்ணிட்டு இருந்தான். இந்த ஒட்டுமொத்த மிஸ்ட்ரியுமே பிரேக் பண்ண ஒரு சிங்கிள் கேஸ் தேவைப்பட்டுச்சு. அதுதான் சோனாலியோட கேஸ். சோனாலி நிதாரி கிராமத்தில் வாழ்ந்த ஒரு டீனேஜர் பொண்ணு. 2006 அக்டோபர்ல இவளோட லைஃபுமே ஒரு சோகமான முடிவுக்கு வந்துச்சு. ஸ்ட்ரீட் மார்க்கெட்டுக்கு போன சோனாலியை அங்க வச்சு சுரேந்தர் பார்க்குறான். அவகிட்ட போய் மாடலிங் ஜாபுக்கான ஆஃபர் இருக்கு, நிறைய காசெல்லாம் கிடைக்குன்னு அவளுக்கு ஆசையை தோன்றான். அது மட்டும் இல்லாமல் ஸ்வீட் பேக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து D5 பங்களாவோட ஓனர் உங்ககிட்ட பேசணும் வான்னு சொல்லி கூட்டிட்டு போறான். சோனாலி D5க்குள்ள போனவ தான் திரும்ப வெளியே வரவே இல்லை. எப்பவும் போல தனியா இருக்கிற ஒரு ரூமுக்கு சோனாலியை கூட்டிட்டு போய் அவகிட்ட தப்பா நடந்துக்கிட்டான். அதுக்கப்புறமா அவளை அடிச்சே கொன்னுட்டு கத்தியாலையும் ரம்பத்தாலையும் அவளோட உடல்களை வெட்டி ஒரு பாலித்தீன் பேக்ல போட்டு வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ட்ரைனேஜில் போட்டுட்டான். அப்போ சுரேந்தருக்கு தெரியல இந்த சோனாலியோட கேஸ் தான் அவனை ஒட்டுமொத்தமா வெளியே கொண்டு வர போகுதுன்னு. ஏன்னா அவளோட அப்பா பிரேம்சந்த் போலீஸுக்கு அகைன்ஸ்டா அவரோட ஃபைட் ஆரம்பிச்சாரு. உண்மையை வெளியே கொண்டு வரதுக்காக போலீஸோட நெக்லிஜென்ஸை எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. பிரேம்சந்த் சோனாலியோட அப்பா ஒரு சாதாரணமான கூலி தொழிலாளி, ஜஸ்ட் ஆர்டினரி மேன். ஆனால் அவரோட டிட்டர்மினேஷன் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. சோனாலி காணாமல் போன உடனேயே பிரேம்சந்த் நிதாரி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணார். அதுவும் எங்கள் பொண்ணு D5 பங்களா பக்கத்தில் தான் லாஸ்ட்டாக காணாமல் போனான்னு டைரெக்டாகவே அக்யூஸ் பண்ணார். ஆனால் அப்போவுமே போலீஸ் முதல்ல இதை சீரியஸாகவே எடுத்துக்கல. டீனேஜர் பொண்ணு தானே, எங்கேயாவது ஓடி போயிருப்பான்னு சொல்லி தட்டி கழிச்சு இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணாங்க. ஆனால் பிரேம்சந்த் கிவ் அப் பண்ணவே இல்லை. அவர் ப்ரொட்டஸ்ட்டை ஆர்கனைஸ் பண்ணி மீடியாவை இன்வால்வ் பண்ணி போலீஸ் மேலே ப்ரெஷரை கூட்டினார். 2006 அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் பிரேம்சந்தோட ப்ரொட்டஸ்ட் தான் இந்த கேஸையே மூவ் பண்ணுச்சு. அது கூடவே பொதுமக்களுமே இவ்வளவு கம்ப்ளைண்ட் கொடுத்தும் ஆக்ஷன் எடுக்கலன்னு போலீஸுக்கு எதிராக ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிச்சாங்க. இந்த ப்ரொட்டஸ்ட் எல்லாம் சேர்ந்து போலீஸை அந்த D5 பங்களாவை சர்ச் பண்ண வச்சது. 2006 டிசம்பர் 29 அன்னைக்கு போலீஸ் ஆக்ஷன் எடுத்தாங்க. பிரேம்சந்த் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஜஸ்டிஸ். ஆனா போலீஸ் அங்க கண்டுபிடிச்சது நரகத்தோட நேரடி காட்சி. 2006 டிசம்பர் 29 அன்னைக்கு பிரேம்சந்தோட ப்ரெஷர்னால போலீஸ் அந்த D5 பங்களாவோட பேக்யார்டு ட்ரைனேஜை ஓப்பன் பண்ணாங்க. தோண்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸே ஷாக் ஆனாங்க. உள்ள பாலித்தீன் பேக்கில் மனுஷங்களோட மண்டை ஓடு, எலும்புகள், டீகம்போஸ்டு பாடி பார்ட்ஸ்னு 11 வயசு பொண்ணுங்க, 8 குழந்தைங்கன்னு 19 செட் ஆஃப் ரிமைன்ஸ் கிடச்சிது. இதை பார்த்த அதிகாரிகளோட கைகளே நடுங்க ஆரம்பிச்சது. ஏன்னா அவங்க வாழ்க்கையிலேயே இப்படி ஒரு கிரைம் சீனை பார்த்ததே இல்லை. இதை பார்த்த நிதாரி கிராமத்து மக்கள்லாம் இது எங்க குழந்தைங்களோட உடல்கள் தான் கதறி அழுதாங்க. ரோட்ல இறங்கி ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா போலீஸ் சுரேந்தர் கோலியை அரெஸ்ட் பண்ணி இன்ட்ராகேஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்ட்ராகேஷன்ல சுரேந்தர் முதல்ல சோனாலி கேஸை மட்டும்தான் தான் பண்ணதா கன்ஃபஸ் பண்ணான். நான் அவகிட்ட மாடலிங் ஜாப் ஆஃபர் இருக்கு, பங்களாவுக்கு வந்து கூட்டிட்டு போய் மர்டர் பண்ணேன்னு சொன்னான். அதுக்கப்புறமா போலீஸ் இன்னும் ப்ரெஷர் போட்டு விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிக்கும் போது 15க்கும் மேற்பட்ட மர்டரை பண்ணதா ஒத்துக்கிட்டான். ஆனா அந்த மக்களோட கோபமும் போலீஸோட ஷாக்கும் இன்னும் செட்டில் ஆகவே இல்லை. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 15க்கும் மேற்பட்ட கொலைகள் எல்லாத்தையுமே அவன் ரொம்பவே காமா பண்ணதா அந்த கிரைமை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கான். போலீஸ் எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுச்சு. பிளட் ஸ்டெயின்ஸ், நைவ்ஸ், டூல்ஸ்னு எல்லாமே D5ல கிடைச்சது. ஆனா கேஸ் இன்னும் பெருசா இருந்துச்சு. CBI டேக் ஓவர் பண்ண வேண்டிய நேரம் வந்துச்சு. 2007ல CBI கேஸை டேக் ஓவர் பண்ணுச்சு. அது மட்டும் இல்லாம நொய்டா போலீஸோட நெக்லிஜென்ஸையுமே எக்ஸ்போஸ் பண்ணுச்சு. அதுக்கப்புறமா CBI ஆஃபீஸர் சுரேந்தர் கோலியை கிரில் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால சுரேந்தர் கோலி அந்த 15க்கும் மேற்பட்ட மர்டர்ஸை டீட்டெயில்டா கன்ஃபஸ் பண்ணான். அவன் விக்டிம்ஸ் யாருங்கிறத அந்த நிதாரியோட ஸ்ட்ரீட்ல தான் பிக் பண்ணியிருக்கான். ஜாப் ஆஃபர்ஸ், சாக்லேட்ஸ், பிஸ்கட்ஸ்ன்னு சொல்லி அவங்களுக்கு ஆசையை காட்டி D5 பங்களாவுக்கு வர வச்சிருக்கான். வந்தவங்களை அசால்ட் பண்ணி அவங்கள அடிச்சே கொண்டுட்டு அவங்களோட பாடிஸை நைஃபு சாலா யூஸ் பண்ணி கட் பண்ணி ட்ரைனேஜில் டம்ப் பண்ணிட்டேன்னு சொன்னான். ஆனால் ஆரம்பத்தில் போலீஸோட ரிப்போர்ட்டில் ஒரு ஷாக்கிங்கான கிளைம் ஒன்று சொன்னாங்க. சுரேந்தர் கோலி அந்த உடல் பாகங்களை சமைச்சு சாப்பிட்டுட்டேன்னு கன்ஃபஸ் பண்ணதா சொன்னாங்க. ஆனால் CBI இதை டீப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணிச்சு. ஃபாரன்சிக் அனாலிசிஸும் பண்ணாங்க. அதில் குக்கிங் பண்ணதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்லைன்னு சொன்னாங்க. சுரேந்தர் கோலியுமே லேட்டர் இன்ட்ராகேஷனில் அதை டினே பண்ணான். நான் அதை குக் பண்ணவே இல்லை, நான் அதை சாப்பிடவுமே இல்லைன்னு சொன்னான். CBIயுமே அதை கன்ஃபார்ம் பண்ணிச்சு. ஏன்னா குக் பண்ணதுக்கான எந்த ஒரு ப்ரூஃப் இல்ல. சுரேந்தர் கோலியோட இனிஷியல் கன்ஃபெஷன் கட்டாயப்படுத்தி வாங்கினதா இருக்கலாம்னு CBI கன்க்ளூட் பண்ணாங்க. இந்த விஷயம் மீடியால சென்சேஷனல் ரூமரா ஸ்ப்ரெட் ஆச்சு. ஆனா ஃபேக்ட் எதுவுமே இல்ல. CBI ஃபாரன்சிக் அனாலிசிஸ் பண்ணதுல இந்த 19 ரிமைன்ஸுமே 2005ல இருந்து 2006க்குள்ள நடந்த மர்டர் தான் கன்ஃபார்ம் ஆச்சு. ஆனா சுரேந்தர் கோலியோட கன்ஃபெஷன்ல ஒரே ஒரு क्वेश्चन மட்டும் ரைஸ் ஆச்சு.
இந்த கிரைம்லலாம் பேந்தரோட ரோல் என்ன? நெக்ஸ்ட் சிபிஐ பேந்தரை அரெஸ்ட் பண்ணி அவனோட மொபைல் ரெக்கார்ட்ஸ், ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே தோண்ட ஆரம்பிச்சாங்க. அதுல தான் சுரேந்தர் கோலியோட பொய்கள் எல்லாம் பிரேக் ஆகி மொனிந்தர் சிங் பேந்தரோட உண்மைகள்லாம் வெளியே வர ஆரம்பிச்சது. யார் அந்த மொனிந்தர் சிங் பேந்தர்? 1950s பஞ்சாப்ல இருக்கிற ஒரு பணக்கார பிசினஸ் ஃபேமிலியில பிறந்தவன். ரியல் எஸ்டேட், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் எல்லாத்துலயும் இன்வால்வ்டு. டெல்லியில ஒரு லக்ஸரியஸான லைஃப் ஸ்டைல்ல வாழ்ந்தவன். இந்த D5 பங்களா அவனோட பிரைமரி ரெசிடென்ஸ். ஆனா பிசினஸ் ட்ரிப்புக்காக ஃப்ரீக்வெண்டா பஞ்சாபுக்கும் டெல்லிக்கும் டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்தான். நெய்பர்ஸ் கூட ரொம்பவே சார்மிங்கா வெல் கனெக்டடாவே இருந்தான். ஆனா அவனோட பிரைவேட் லைஃப் ரொம்பவே சீக்ரெட்டிவ். நோ கிரிமினல் ரெக்கார்ட்ஸ். ஆனாலுமே சிபிஐ பேந்தரோட ஆடம்பரமான செலவுகளையும் அவனோட சந்தேகப்படுற மாதிரியான கான்டாக்ட்ஸையும் இன்வெஸ்டிகேட் பண்ணுச்சு. 2006 டிசம்பர்ல மொனிந்தர் சிங் பேந்தர் அரெஸ்ட் ஆனா சிபிஐயோட இன்ட்ராகேஷன்ல கம்ப்ளீட் டினையல்ல இருந்தான். சிபிஐயோட இன்வெஸ்டிகேஷன்லயுமே நான் பிசினஸ் ட்ரிப்ல தான் இருந்தேன், சுரேந்தர் கோலி இப்படி எல்லாம் பண்ணதை பத்தி எனக்கு தெரியவே தெரியாது, D5ல கிரைம்ஸ் நடந்தப்போ நாங்க இல்லவே இல்லைன்னு தான் சொன்னான். ஆனா சிபிஐயோட எவிடன்ஸ் கான்ட்ராடிக்டா இருந்தது. மொனிந்தர் சிங் பேந்தரோட மொபைல் ரெக்கார்ட்ஸை வச்சு பார்க்கும்போது கிரைம்ஸ் நடந்த அதே நாட்கள்ல மொனிந்தர் சிங் பேந்தர் அந்த பங்களால தான் இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம பேந்தரோட பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து சுரேந்தர் கோலிக்கு மணி டிரான்ஸ்ஃபர்லாம் இருந்திருக்குது. இதுவுமே சிபிஐக்கு சஸ்பீசியஸா இருந்துச்சு. பேந்தர் ஸ்பெசிஃபிக்கான டேட்ஸ், கால்ஸ் இதை பத்திலாம் கேள்வி கேட்கும்போது தெளிவில்லாத ஆன்சர் பண்ணி ஏமாத்த முயற்சி பண்ணிட்டே இருந்தான். ஸோ சிபிஐ சார்ஜ் ஷீட்ல D5 பங்களால நடந்த கிரைம்ஸுக்கு மொனிந்தர் சிங் பேந்தருக்கு இன்டைரக்ட்லி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லி பேந்தரை கோ அக்யூஸ்டா லிஸ்ட் பண்ணாங்க. பேந்தர் நான் ஒரு இன்னசென்ட்னு மெயின்டைன் பண்ணாலுமே அவனால உண்மையில இருந்து எஸ்கேப் ஆகவே முடியல. இந்த நிதாரி கொலை வழக்குல சிபிஐ மொத்தம் 16 சார்ஜ் ஷீட்ஸ் ஃபைல் பண்ணாங்க. சுரேந்தர் கோலி அண்ட் மொனிந்தர் சிங் பேந்தர் மேல மர்டர், ரேப், கிட்னாப்பிங், எவிடன்ஸ் டிஸ்ட்ரக்ஷன் சார்ஜஸ்லாம் போட்டாங்க. கசியாபாத் கோர்ட்ல 2007ல ஆரம்பிச்சு 2 வருஷம் இந்த கேஸ் நடந்தது. கோர்ட்ல ஆர்குமெண்ட்ஸ் ரொம்பவே இன்டென்ஸா இருந்தது. கவர்மெண்ட் அட்வொகேட் ஆவேசமா வாதாடினாரு. சுரேந்தர் கோலி 15க்கு மேல மர்டர், ரேப், உடல்களை வெட்டுதல்னு எல்லாத்தையுமே அவன் கன்ஃபஸ் பண்ணியிருக்கான். விக்டிம்ஸோட பெயினும் ஃபேமிலியோட லாஸும் அன்இமேஜினபிள்னு வாதாடினாரு. அது மட்டும் இல்லாம பேந்தர் இந்த D5 பங்களாவோட ஓனரா இருந்தும் இந்த கிரைம்ஸ் எல்லாம் நடக்கிறது தெரிஞ்சுமே அதை கண்டுக்காம இருந்திருக்காரு. பாசிபிளி அவருமே இதுல இன்வால்வ்டா இருக்கலாம். சோ இந்த 2 மான்ஸ்டர்ஸுக்குமே மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் டெத் சென்டென்ஸ் தான் கொடுக்கணும், அதுதான் ஜஸ்டிஸ்னு வாதாடினாரு. ஆனா பேந்தரோட அட்வொகேட்ஸ் இதை கவுண்டர் பண்ணாங்க. பேந்தர் ஒரு ரெஸ்பெக்டபிளான ஒரு பிசினஸ் மேன், சுரேந்தர் கோலி இந்த கிரைம்ஸ் எல்லாம் தனியா தான் பண்ணான், பேந்தருக்கு இது தெரியவே தெரியாதுன்னு சொன்னாங்க. மொபைல் ரெக்கார்ட்ஸ், மணி டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் கன்க்ளூசிவா இல்ல. சுரேந்தர் கோலியோட கன்ஃபெஷனுமே இன்கன்சிஸ்டன்ட்டா இருந்திருக்கு. அவன் மாத்தி மாத்தி பேசியிருக்கான். அவன் வேணும்னே பேந்தரை மாட்டி விடுறதுக்கு ட்ரை பண்றான். சோ பேந்தரை பனிஷ் பண்றதுக்கு எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லி வாதாடினாங்க. ஆனா கோர்ட் சுரேந்தர் கோலியோட கன்ஃபெஷனையும் ஃபாரன்சிக் எவிடன்ஸையும் நம்பிச்சு. பேந்தரோட நெக்லிஜென்ஸ், பாசிபிளி இன்வால்வ்மெண்ட் அக்செப்ட் பண்ணுச்சு. ஆனா டைரக்டான மர்டர் சார்ஜஸ் ஃபுல்லா ப்ரூவ் ஆகல. ஃபைனலி 2009ல சுரேந்தர் கோலி கில்ட்டின்னு ப்ரூவ் ஆனா. சோனாலி கேஸ்ல மரண தண்டனை வாங்கினான். அது மட்டும் இல்ல 16 மர்டர் கேஸ்ல கில்ட்டின்னு ப்ரூவ் ஆனா. அதனால 10 மரண தண்டனையும் மல்டிபிள் லைஃப் இம்ப்ரிஸ்மெண்ட்டும் கிடைச்சது அவனுக்கு. அதுக்கப்புறமா சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணா. 2014ல சுப்ரீம் கோர்ட்டுமே மறுபடியும் அவனோட டெத் சென்டென்ஸை கன்ஃபார்ம் பண்ணுச்சு. ஆனா அவன் கருணை மனு போட்டதுனால இப்ப அவனை தூக்குல போடாம பெண்டிங்ல வச்சிருக்காங்க. அதே மாதிரி மொனிந்தர் சிங் பேந்தருக்குமே 2009ல சோனாலி கேஸ்ல மரண தண்டனை தான் கிடைச்சது. ஆனா அவன் அலகாபாத் ஹைகோர்ட்ல அப்பீலுக்கு போனப்போ 2010ல அலகாபாத் ஹைகோர்ட் அவனை விடுதலை பண்ணுச்சு. ஆனா சிபிஐ அதை சும்மா விடல, மறுபடியுமே அப்பீல் பண்ணி 2017ல மொனிந்தர் சிங் பேந்தர் அவன் குற்றவாளி தான் ப்ரூவ் பண்ணி அவனுக்கு ஆயுள் தண்டனையை வாங்கி கொடுத்துச்சு. இதோட நிதாரி கில்லிங் கேஸ் க்ளோஸ்ட் ஆச்சு. ஆனா நிதாரியோட தழும்புகள் மட்டும் இன்னும் அப்படியே தான் இருக்கு. என்னதான் நீதி ஜெயிச்சாலுமே அந்த 19 விக்டிம்ஸ்ல பல பேரோட ஐடென்டிட்டிஸ் பார்ஷியலா தான் ஐடென்டிஃபை ஆச்சு. அந்த ஃபேமிலிஸ்க்கு ஃபுல் க்ளோஸரே இல்ல. இந்த நிதாரி கொலை வழக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுமே நடுங்க வச்ச ஒண்ணுதான். இந்த கேஸுக்கு அப்புறமா கவர்மெண்ட்டுமே சில ஆக்ஷன் எடுத்தாங்க. போலீஸ்க்கு நியூ ரிஃபார்ம்ஸ் எல்லாம் வந்தது. மிஸ்ஸிங் பர்சன் கேஸ் எல்லாம் ஃபாஸ்டா ட்ராக் ஆச்சு. சைல்ட் சேஃப்டி, ஹியூமன் டிராஃபிக்கிங் அவேர்னஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனா நிதாரியில வாழ்ற மக்கள் இன்னுமே அந்த D5 பங்களாவை அவாய்ட் பண்ண தான் செய்றாங்க. அதை பார்த்தாலே நடுங்க தான் செய்றாங்க. அவங்களோட அந்த பெயின் இன்னுமே ஹீல் ஆகல. ஓகே கைஸ், நீங்க இந்த நிதாரி கில்லிங் கேஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? சுரேந்தர் கோலியை பத்தி உங்களோட தாட்ஸ் என்னங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில உங்களை வந்து மீட் பண்றேன். ஸ்டே கியூரியஸ். பை.